வடக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு வினேந்திரனோடு செயற்படுகின்ற சபைகளை முடக்குகின்ற செயற்பாடு தான் இந்த ஆளுநர் அரசாங்கத்தினுடைய அடிவடியாக இருந்து கொண்டு சரியோ இந்த ஆளுநர் அரசாங்கத்துடைய அடிவடியாக இருந்து கொண்டு வேலை செய்கின்றார். நாங்கள் இதற்கு மஞ்ச போவதில்லை. நாங்கள் பதவிகளுக்காக இங்கே நாங்கள் வரவில்லை. இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். ஆகவே ஆளுநர் வேதநாயகம் போன்றவருடைய இந்த பதவி பறிப்புகளுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை. நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடுகின்றோம். நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே நீதிமன்றம் உரிய தீர்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே ஆளுநர் இதை ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகளுடைய வாய்களை பூட்டுவதற்கான வேலையைத்தான் அவர் என் மூலமாக செய்ய பார்க்கின்றார். என் மீதாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையானது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரும் வினைகரனாக செயல்படுகின்ற உறுப்பினர்களுடைய வாயை அடக்குவதற்காக அவருடைய வாயை பூட்டுவதற்கான செயற்பாடுகளை தான் இந்த ஆளுநர் வேதநாயகம் அவர் செய்ய பார்க்கின்றார். ஆகவே நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அஞ்ச போவதில்லை. ஆளுநருடைய இந்த அடாவடித்தனமான ஜனநாயக ஒரு குரலை நசுக்குகின்ற இப்படியான செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை. ஆகவே ஆளுநர் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும். அல்லது நாங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே நாங்கள் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நீதிமன்றம் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே நீதித்துறை மூலமாக இந்த ஆளுநருடைய அடாவடிகளுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்காக இன்றைய தினத்திலே வர்த்தக நிலையங்களை மூடி பூரண ஒத்துழைப்பை வழங்கிய சாவகச்சேரி வர்த்தகர்களுக்கும் நான் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நன்றி கூறிக்கொண்டு என்னோடு இந்த வேளையிலே கட்சி பேதங்களின்றி ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட என்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆளுநருடைய அடாவடித்தனமான நடவடிக்கைகளை கட்சி பேதமின்றி அவர்கள் விமர்சிக்கின்றார்கள். ஏன் ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமாகவே விமர்சித்திருந்தார். ஆகவே அவ்வாறான நிலைமையிலே இவர்கள் இவ்வாறானவர்களை ஆளுநராக இந்த மண்ணிலே வைத்திருக்க வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த நடவடிக்கைகளை இவ்வாறான நடவடிக்கை உடனே நிறுத்த வேண்டும். இன்றைக்கு தென்மராட்சி முழுமையாக கொடிகாமம், சாவகச்சேரி, கைதடி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னார்வலாக இந்த வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை பூட்டி பூரண ஒத்துழைப்பை வழங்கியதற்காக என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு எவ்வாறான அச்சுறுத்தல்கள் அடிமனிதர்கள் வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் துவண்டு விட மாட்டோம். துணிச்சலாக இந்த மக்களுக்காக பணியாற்றுவோம். பதவிகள் இருந்தாலும் சரி, இல்லை விட்டாலும் சரி, எங்களுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் பணியாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24ஆம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களால் சாவகச்சேரி நகர சபையினுடைய உபதவிசாளராகிய என்னுடைய அந்த உபதவிசாளர் பதவியையும் நகர சபையினுடைய உறுப்பினர் என்ற பதவியையும் உடனடியாக நீக்கி அவர் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தால் உண்மையிலேயே ஏன் நான் அந்த பதவியிலிருந்து ஆளுநரால் தன்னிச்சையாக நீக்கப்பட்டேன் என்ற விவரம் எங்களுடைய தென்மாட்சி மக்களுக்கு தெரியும். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய தினம் அவர்கள் தென்மாட்சியினுடைய சாவகச்சேரி கொடிகாமம் நகர பகுதியை முடக்கி வர்த்தக நிலையங்களை மூடி தமது ஆளுநருக்கு எதிரான இந்த ஜனநாயக அராஜகத்துக்கு எதிராக கடையேற்ற அடைப்பு போராட்டத்தை இன்றைய தினம் மேற்கொண்டுள்ளார்கள். உண்மையிலேயே ஏன் என்னை பதவி நீக்கினார்கள் என்று சொல்லி தெரியாதவர்களுக்காக நான் சில விளக்கங்களை அளிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். கடந்த ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வடக்கு மாகாண சபையினுடைய உள்ளாட்சி ஆணையாளராக இருக்கக்கூடிய வடக்கு மாகாண உள்ளாட்சி ஆணையாளர் ஒரு கடிதத்தை உள்ளாட்சி மன்றங்களுக்கு அனுப்புகின்றார். அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, உள்ளூராட்சி மன்றங்கள் அதிகார எல்லைக்குள் கட்டப்படும் வணிக நிறுவனங்கள், சிற்றுண்டி சாலைகள், தேநீர் கடைகள், கோப்பி கடைகள், உணவகம் மற்றும் இவை ஒத்த கட்டடங்கள், கொட்டல்கள், விடுதிகள், பொதுநோக்கு மண்டபங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களால் வியாபார வரி மற்றும் வியாபார அனுமதி பத்திரம் வழங்கப்படுகின்ற கட்டடங்களுக்கான குடிபுகு சான்றிதழை COC பெற்றுக்கொள்ளாமலே குறித்த நிறுவனங்கள் தங்களது செயற்பாடுகளை ஆரம்பிப்பதுடன் குறித்த நிறுவனங்களுக்கு உள்ளாட்சி மன்றங்களால் வியாபார உரிமம் மற்றும் வியாபார வரியை அறவிடுகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்றமை தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லி இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் தொடர்ச்சியாக மேற்படி நிறுவனங்களுக்கான வியாபார உரிமம் வழங்குதல் மற்றும் வியாபார வரி அறவிடு நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது குறித்த வணிக நிறுவனங்கள் குடிபுகு சான்றிதழை பெற்றுக்கொண்டுள்ளமை தொடர்பான ஆவணங்களை பெற்று பரிசீலித்து குடிபுகு சான்றிதழை பெற்றுக்கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டும் வியாபார உரிமத்தை வழங்குமாறும், அதனை பெற்றுக்கொள்ளாத
வியாபார உரிமம் மற்றும் வியாபார வரி அறவீட்டு நிறுவனங்களுக்கான வியாபார உரிமத்தை ரத்து செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தங்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த அறிவித்தலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது கட்டட குடிபுகு சான்றிதழ் பெறாத வியாபார நிலையங்களுக்கான வியாபார உரிமத்தை இவர் நிறுத்தி சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு இந்த அறிவுறுத்தலே கூறியுள்ளார். இந்த கடிதம் 11ஆம் மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய கைக்கு கிடைத்தது. ஆனால் உள்ளூராட்சி மன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் தை மாதம் 20ஆம் தேதி எங்களுடைய சபை கூட்டத்துக்கு முதல் நாள் 19ஆம் தேதி தான் எங்களுடைய கைக்கு கிடைக்கின்றது. எங்களுடைய வர்த்தகர்கள் தை மாதத்திலே தங்களுடைய வியாபார உரிமத்தை அல்லது வியாபார வரியை பெறுவதற்காக நகராட்சி மன்றத்துக்கு வருகை வந்த பொழுது அவர்கள் அங்கிருந்த அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். ஏனென்று காரணம் கேட்ட பொழுது வியாபார வரி அல்லது வியாபார உரிமம் வழங்குவதற்காக குடிபுகு சான்றிதழை சமர்ப்பிக்கின்ற பின்னர் தான் அவர்களுக்கான வியாபார உரிமம் வழங்கப்படும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. இது தொடர்பான முறைப்பாடுகள் இந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் என்ற ரீதியிலும் உபதவிசாளர் என்ற ரீதியிலும் எனக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அதை அடுத்து தான் நாங்கள் அப்போது இருந்த செயலாளர் இந்த 11ஆம் மாதம் வந்த கடிதத்தை எங்களுடைய சபைக்கோ அல்லது கௌரவ தவிசாளருக்கோ சமர்ப்பிக்கவில்லை. இதை அவர் ஏற்கனவே சமர்ப்பித்திருந்தால் இது தொடர்பாக நாங்கள் விவாதித்து ஒரு இறுதிக்கட்ட முடிவுக்கு வந்திருப்போம். அவ்வாறு இல்லாமல் இந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய வர்த்தகர்களுக்கு வியாபார உரிமம் வழங்காமல் தடுக்கப்பட்டுக்கின்றது. ஆகவே அதை நான் வெளிப்படுத்தும் முகமாக இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நான் சபையிலே கதைத்திருந்தேன். உண்மையாக இன்றைக்கு வரைக்கும் நகரசபை எல்லைக்குள்ளே நகராட்சி மன்றத்தின் எல்லைக்குள்ளே 725 வர்த்தக நிலையங்கள் வியாபார வரி அல்லது வியாபார உரிமம் பெற வேண்டிய 725 வர்த்தக நிலையங்கள் உள்ளன. இவற்றிலே 148 வர்த்தக நிலையங்கள் நகராட்சி மன்றத்தினுடைய சொந்த கட்டிடத்திலே இயங்கக்கூடிய வர்த்தக நிலையங்களாக இருக்கின்றன. இவற்றிலே நகராட்சி மன்றங்களிலே இயங்குகின்ற வர்த்தக நிலையங்களுக்கு சிஓசி அல்லது குடிபுகு சான்றிதழ் பார்க்கப்படாமல் அவர்களுக்கு வியாபார உரிமம் வழங்கப்படுகின்றது. நகராட்சி மன்றத்தினுடைய வர்த்தக நிலைய கட்டடங்களுக்கு சிஓசியோ குடிபுகு சான்றிதழோ இல்லை. அதனையும் விட சிஓசி பெற்று வழங்கப்பட்ட இதுவரைக்கும் 5 வியாபார நிலையங்களுக்கு மட்டும்தான் சிஓசி பெற்று வியாபார உரிமம் வழங்கியிருக்கின்றார்கள். அதனையும் விட 41 வியாபார நிலையங்களுக்கு சிஓசி இல்லாமல் வியாபார உரிமம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த 725 வர்த்தக நிலையங்களை பார்த்தோம் என்றால் 5 வர்த்தக நிலையத்தை தவிர இங்கே இருக்கக்கூடிய ஏனைய வர்த்தக நிலையங்களை இவருடைய கடிதத்தின் பிரகாரம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போனால் சாவகச்சேரி நகரில் இயங்கக்கூடிய ஏனைய 700க்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் இயங்க முடியாமல் முடக்கப்பட வேண்டிய அல்லது மூடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த விடயத்தை நான் சபையிலே வெளிப்படையாக இந்த மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட நான் அவர்களுடைய பிரச்சனை இந்த வர்த்தகர்களுடைய பிரச்சனை இந்த சபையிலே நான் கதைத்தேன் என்பதற்காக வடக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய வேதநாயகம் அவர்களால் இந்த 2016 2ஆம் மாதம் 13ஆம் தேதி இடப்பட்டு ஒரு வர்த்தமானி வெளியிடப்படுகின்றது. அந்த வர்த்தமானியின் பிரகாரம் எனக்கு விசாரணைக்காக அழைக்கப்படுகின்றது. நகரசபை கட்டளை சட்டம், நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டம் மற்றும் நகர அதிகார சபையின் அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகை அந்த இலக்கத்தை போட்டு வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் ஆகியவற்றின் ஏற்பாடுகளுக்கு அமைய நிர்வாக எல்லைக்குள் அமைக்கப்படுகின்ற கட்டட அமைப்புகள் மற்றும் ஆதனங்களில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக உரிய அனுமதிகள் பெறப்பட வேண்டும் எனவும் குறித்த ஒரு அபிவிருத்தியானது அங்கீகரிக்கப்பட்ட வரைபடத்திற்கு மற்றும் அபிவிருத்திக்கு அனுமதி பத்திரத்துக்கு இணங்குவதை உறுதிப்படுத்தியும் தொடர்புடைய அதிகார சபையிலிருந்து அமைவு சான்றிதழ் பெற்றுக்கொண்டமை உறுதிப்படுத்திய பின்னரே வணிக நிறுவனங்கள், சிற்றுண்டி சாலைகள், தேநீர் கடைகள், கோப்பி கடைகள் மற்றும் அதனை ஒத்த கட்டடங்கள், கொட்டல்கள், விடுதிகள், பொதுநோக்கு மண்டபங்கள், தொழிற்சாலைகள் வியாபார அனுமதி பத்திரங்கள் வழங்கும் தொழிற்சாலைகளுக்கு வியாபார அனுமதி பத்திரம் வழங்குமாறு வியாபார வரி அறவிடுமாறும் வடமாகாண உள்ளாட்சி ஆணையாளரால் 5/11/2025ஆம் ஆண்டு திகதியில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை 20/1/2026ஆம் திகதியில் இடம்பெற்ற சபை கூட்டத்தில் உதாசீனம் செய்தமை தொடர்பாக விசாரிப்பதற்காக எனக்கு இந்த விசாரணை குழுவால் தனிநபர் விசாரணை குழுவால் அழைப்பு வந்தது. இந்த விசாரணை குழுவுக்கு நாங்கள் சமூகம் அளித்தோம். சட்டத்தரணி மதிப்புக்குரிய குருபரன் அவர்களோடு நான் இந்த விசாரணையை எதிர்நோக்கி இருந்தேன். இந்த விசாரணை 2 நாட்கள் இடம்பெற்றது. இந்த விசாரணையுடைய அறிக்கை இதுவரை எனது கைக்கு கிடைக்கவில்லை. நான் என்ன காரணத்துக்காக அந்த விசாரணையின் மூலம் என் மீது என்ன குற்றம்
காணப்பட்டுள்ளது அல்லது என் மீது என்ன குற்றம் நிரூபிக்கப்பட்டது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் அடிவரடியாக இங்கே செயற்படுத்தக்கூடிய வடமாகாண ஆளுநர் வேதநாயகத்தால் எனக்கு அந்த குற்றச்சாட்டு பத்திரம் அல்லது அந்த விசாரணை அறிக்கை இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த மாகாணத்திலே அல்லது இந்த வடக்கிலே செய்ய வேண்டிய எத்தனையோ வேலைகள் இருக்க அவர் இன்றைக்கு சேர்க்கக்கூடிய வேலை என்னுடைய பதவி, என்னுடைய நகராட்சி மன்ற உறுப்பினர் என்ற பதவியை பறித்துள்ளமைதான் அவர் செய்துள்ள ஆக இந்த மாகாண சபை ஆளுநர் நியமிக்கப்பட்டதனுடைய அதிஉச்ச அதிகாரமாக அவர் பாவித்திருக்கின்றார். அவர் இந்த மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்கள் என்பதை தொடர்ந்து தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் இந்த வர்த்தகர்களுக்காக நாங்கள் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அவர் சொல்வதைப் போல இந்த உள்ளூராட்சி ஆணையாளருடைய சுற்றிருவன் சொல்வதைப் போல நாங்கள் நடவடிக்கை எடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய 700 வரையான கடைகளை திறக்க முடியுமா? இன்றைக்கு இந்த வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதைப் போல்தான் தொடர்ச்சியாக வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும். அவருடைய அறிக்கையின்படி அவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படித்தான் இந்த வர்த்தக நிலையங்கள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும். ஆகவே ஆளுநர் செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்கின்றன. அதை விடுத்து இன்றைக்கு நாங்கள் ஒன்றை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். இந்த நகராட்சி மன்றத்தால் நாங்கள் இந்த நகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு நாங்கள் எத்தனையோ வேலைகளை செய்கின்றோம். கட்டட அனுமதிகள் வழங்கப்படுவதிலே காலதாமதங்கள் இருந்தது. நாங்கள் அதை சீர்படுத்தி கட்டட அனுமதிகளை ஒழுங்காக காலக்கிரமத்திலே வழங்குகின்ற செயற்பாடை வேகப்படுத்தியுள்ளோம். கட்டடம் அனுமதி பெற்ற பிற்பாடு புதிய வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் குடிபுகு சான்றிதழை நாங்கள் கட்டாயமாக பார்க்கின்றோம். குடிபுகு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய நகர வர்த்தக நிலையங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் இருக்கின்றது. 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு குடிபுகு சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியாது. சட்ட ரீதியாக அவற்றை இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவற்றை பெற்றுக்கொண்டுதான் வியாபார உரிமத்தை வழங்க முடியும் என்று சொன்னால் இங்கே எந்த ஒரு வர்த்தக நிலையமும் இயங்க முடியாது. அதனை விட குறிப்பாக நகராட்சி மன்றத்தினுடைய நவீன சந்தை கட்டட தொகுதியை பார்த்தீர்கள் என்றால் அதிலே இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்களுக்கு குடிபுகு சான்றிதழ் இல்லை. ஏன் 2024ஆம் ஆண்டு நகரசபையினுடைய LDSP நிதியிலே அமைக்கப்பட்ட நகரசபை சந்தைக்குள்ளே அமைக்கப்பட்ட அந்த கட்டிடங்கள் பகிரங்க கேள்விக்கூறல் மூலம் வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த வர்த்தக நிலையங்களுக்கு இன்றை வரைக்கும் குடிபுகு சான்றிதழ் இல்லை. நான் இதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் குடிபுகு சான்றிதழை பழைய திகதியிலே பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை செய்யலாம். ஆனால் இன்றை வரைக்கும் அதுக்கு குடிபுகு சான்றிதழ் இல்லாமல் தான் பகிரங்கமாக கேள்வி கூறப்பட்டு வழங்கப்பட்டது. அதனையும் விட இங்கே இருக்கின்ற அரசு நிறுவனங்களுடைய கட்டடங்கள் குடிபுகு சான்றிதழ் அல்லது உரிய அனுமதிகள் இல்லாமல் தான் புறப்படுகின்றன, அமைக்கப்படுகின்றன. ஏன் சாவகச்சேரியிலே நான் அந்த கூட்டத்திலே தெளிவாக கதைத்திருந்தேன். சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய தம்புதோட்டம் இராணுவ முகாம் உரிய அனுமதி பெற்று அமைக்கப்பட்டது. அங்கே கட்டப்படுகின்ற கட்டடங்கள் உரிய அனுமதி பெற்று அமைக்கப்பட்டன. அல்லது சாவகச்சேரி இப்பொழுது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துடைய ஒரு போலீஸ் நிலைய கட்டடம் அண்மையிலே திறந்து வைக்கப்பட்டது. அது உரிய அனுமதி பெற்றால் அமைக்கப்பட்டது. இதை சொல்ல முடியுமா? வடக்கு மாகாண ஆளுநரால் இதை சொல்ல முடியுமா? இப்படியான கட்டடங்கள் எல்லாம் அல்லது ஆளுநர் இங்கே வடக்கிலே திறந்து வைக்கக்கூடிய கட்டடங்கள் உரிய அனுமதி பெற்றால் திறக்கப்பட்டன என்று ஆளுநரால் சொல்ல முடியுமா? இங்கே வேடிக்கையாக நாங்கள் இந்த சபைகளிலே வடக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு வினேந்திரனோடு செயற்படுகின்ற சபைகளை முடக்குகின்ற செயற்பாடு தான் இந்த ஆளுநர் அரசாங்கத்தினுடைய அடிவடியாக இருந்து கொண்டு சரியோ இந்த ஆளுநர் அரசாங்கத்தினுடைய அடிவடியாக இருந்து கொண்டு வேலை செய்கின்றார். நாங்கள் இதற்கு மஞ்ச போவதில்லை. நாங்கள் பதவிகளுக்காக இங்கே நாங்கள் வரவில்லை. இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். ஆகவே ஆளுநர் வேதநாயகம் போன்றவருடைய இந்த பதவி பறிப்புகளுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை. நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடுகின்றோம். நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே நீதிமன்றம் உரிய தீர்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே ஆளுநர் இதை ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகளுடைய வாய்களை பூட்டுவதற்கான வேலையைத்தான் அவர் என் மூலமாக செய்ய பார்க்கின்றார். என் மீதாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையானது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரும் வினைகரனாக செயற்படுகின்ற உறுப்பினர்களுடைய வாயை அடக்குவதற்காக அவருடைய வாயை பூட்டுவதற்கான செயற்பாடுகளை தான் இந்த ஆளுநர் வேதநாயகம் அவர் செய்ய பார்க்கின்றார். ஆகவே நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அஞ்ச போவதில்லை. ஆளுநருடைய இந்த அடாவடித்தனமான ஜனநாயக ஒரு குரலை நசுக்குகின்ற இப்படியான செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை. ஆகவே ஆளுநர் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும். அல்லது நாங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே நாங்கள் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நீதிமன்றம் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே நீதித்துறை மூலமாக இந்த ஆளுநருடைய அடாவடிகளுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்காக இன்றைய தினத்திலே வர்த்தக நிலையங்களை மூடி
பூரண ஒத்துழைப்பை வழங்கிய சாவகச்சேரி வர்த்தகர்களுக்கும் நான் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நன்றி கூறிக்கொண்டு என்னோடு இந்த வேளையிலே கட்சி பேதங்களின்றி ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட என்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆளுநருடைய அடாவடித்தனமான நடவடிக்கைகளை கட்சி பேதமின்றி அவர்கள் விமர்சிக்கின்றார்கள். ஏன் ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமாகவே விமர்சித்திருந்தார். ஆகவே அவ்வாறான நிலைமையிலே இவர்கள் இவ்வாறானவர்களை ஆளுநராக இந்த மண்ணிலே வைத்திருக்க வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த நடவடிக்கைகளை இவ்வாறான நடவடிக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும். இன்றைக்கு தென்மராட்சி முழுமையாக கொடிகாமம், சாவகச்சேரி, கல்லடி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னார்வர்களாக இந்த வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை பூட்டி பூரண ஒத்துழைப்பை வழங்கியதற்காக என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, எவ்வாறான அச்சுறுத்தல்கள் அடிபணிதர்கள் வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் துவண்டிவிட மாட்டோம். துணிச்சலாக இந்த மக்களுக்காக பணியாற்றுவோம். பதவிகள் இருந்தாலும் சரி, இல்லைவிட்டாலும் சரி, எங்களுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் பணியாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் கிஷோரின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் சாவகச்சேரியில் இடம்பெற்றது.